வீடியோக்குள்ள போலாம். மாதிரி நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் கொஞ்சம் அழுதுட்டா சிரிக்க மாட்டீங்களே. நீ மாட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு டும் டும் இல்ல தண்டனை காதா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து நீ பிளட் டெஸ்ட் கொடுத்தல, அப்ப நானும் என்னோட பிளட் குரூப் செக் பண்ணேன். உனக்கு தெரியுமா, நீயும் நானும் 2 பேரும் O பாசிட்டிவ் தான். இதுல என்னடி ஆச்சரியம்? ஒரே பிளட் குரூப்பா தான் இருக்கும். ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். 4 வருஷமா ஏன் ரத்தத்தை தானே குடிக்கிற நீ? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க நான் என்னடா பண்ணுவேன்? போங்கடா போய் வேலையை பாருங்கடா. 12 மணி ஆச்சு, ஒரு பர்த்டே விஷ் கூட பண்ணாம தூங்கிட்டு இருக்கோம். ஐயோ மறந்து போய் தூங்கிட்டேன் போலியே. டைம் என்னாச்சுன்னு தெரியலையே. திவ்யா திவ்யா ஹாப்பி பர்த்டே. மணி 12 ஆயிடுச்சு. கரெக்டா எழுந்தேன் பாத்தியா? தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. எனக்கு பொண்டாட்டி வாங்கிட்டாங்கம்மா ப்ளீஸ்மா. எப்படி வேணும் பொண்டாட்டி? ஸ்லிம்மா இருக்க மாதிரி வேணுமா? சார், வீட்டுக்கு விளக்கேத்த வேணாம், கடுப்பேத்த வேணாம். குண்டா கருப்பா? எனக்கு வேணாம் குண்டா மாதிரி. என்ன இப்ப வேணுமா உனக்கு பொண்டாட்டி? நான் பயிற்சி பெய்யலால் தாத்தடால் பொண்ணு கட்டுவீங்க. சரி, பொண்ணு கட்டி வச்சிடும். சிம்மா இருக்க மாதிரி. அழக்கூடாது. நீ ஏன் அழுற? ஸ்பேஸ் ராண்டி பக்கத்துல ஹாட் எனக்கு தெரியாம எவ்வளவு கரெக்ட் வச்சிருக்கியா? எப்படி நான் தூங்கும்போது போன் எடுத்து நோண்டுறேன். கோமாரு அது என் ஃப்ரெண்டு. அவனை மைராண்டின்னு சொல்லிட்டு செல்லமா சேவ் பண்ணிருக்கேன். பச்சைய மைராண்டின்னு போட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மை ஸ்பேஸ் ராண்டி ஸ்பேஸ் ஹார்ட் போட்டிருக்கேன். நீ இதுக்கெல்லாம் உடனே 2 நாள் யோசிச்சு 4 நாள் பிளான் போட்டு 7 நாள் ஸ்கெட்ச் போட்டு 10வது நாள் வந்து குடும்பத்துக்குள்ள பத்த வச்சிடாத. ஆமா, அவசரப்பட்டு அப்படியெல்லாம் முடிவு பண்ணப்படாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோம். சீக்கிரம் கத்துறடா. ஹலோ ஆச்சு, இது டேஸ்ட் பண்ணி பாக்க எப்படி இருக்கு சொல்லு. உப்பு கம்மியா இருக்காச்சு. டாக்டர் உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல, எப்படி இருக்கு? நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊர். எப்படா தப்பிக்க போறேன்? மசாலா கூட ஜாஸ்தி ஆகுது. இந்த டிஷ்ஷுக்கு மசாலா தான் ஹைலைட். எப்படி இருக்கு? காரம் ஜாஸ்தி ஆகுது. அது உப்பு கம்மி இருக்குல்ல, அதனால அப்படி ஃபீல் ஆகுது. எப்படி இருக்கு? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம பண்ற மாதிரி இருக்கா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இத இப்படியே மெயின்டைன் பண்ணு. அம்மா, நம்ம பக்கத்து வீட்டு ஆண்டி பேர் என்ன? திவ்யஸ்ரீ. நான் திவ்யான்னு கூப்பிடுவேன். அப்படியே அம்மா அப்பா மட்டும் டார்லிங் டார்லிங் கூப்பிடுறாரு. சோலி முடிச்சு. என்ன பண்ண போறியோ? யாருமே தெரிஞ்ச பையனா? நான் பாத்துக்கிறவா. ஏய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? ஏய் நில்றா, யார் இவன்? ஏய், நான் வண்ணன்டா. அவன் தான்டா அண்ணன். அவளை விட போறியா இல்லையா? நான் எங்கிட்ட விட மாட்டேங்கிறேன். அந்த பொண்ணு தான் விட மாட்டேங்குது. கூட்டு பாக்கடா.
டேய் என்னடா பண்றீங்க? ஆஹா அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. வாங்கப்பா சாப்பிடலாம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். என்ன குழம்பு? என்னது இன்னைக்கும் குழம்பு? நேத்தும் குழம்பு, முந்தானத்தும் குழம்பு, இன்னைக்கும் குழம்பு வச்சிருக்க? முந்தானத்து புளி குழம்பு வச்சேன், அதே குழம்புல கத்திரிக்காய் போட்டேன். இன்னைக்கு அதே குழம்புல மொச்சக்கடலை போட்டிருக்கேன். வேற என்ன வேணும் உனக்கு? அப்ப நாளைக்கு என்ன பண்ணுவ? நாளைக்கு அதே குழம்புல முருங்கக்காய் போட்டு இருப்பேன். அப்ப எப்பதான் புது குழம்பு வைப்ப? இதுல கொஞ்சம் குழம்பு இருக்கு, அது காலி ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஒருவேளை சொத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. பூஜைக்கெல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா. ஆர்த்தி ஞாபகம் இருக்குல்ல? ஆர்த்தி எப்படி மறக்க முடியும்? ஃபிளாஷ்பேக். ஆர்த்தி நீ யாராச்சும் லவ் பண்றியா? இல்ல. அப்ப நான் உன்னை லவ் பண்றேன். காலேஜோட அழகி. இப்போ நீ ஏன் சம்பந்தம் இல்லாம ஆர்த்தி பத்தி பேசிட்டு இருக்க? ஆரத்தி இல்ல, ஆரத்தி. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? என்ன ஆண்டி பூனை குட்டி போட்டுச்சா? இல்லையே. என்ன ஆண்டி பூனை குட்டி போட்டுச்சா இல்லையா? பூனை டெய்லியா குட்டி போடும். அது எப்ப முடியுதோ அப்பதான் குட்டி போடும். இத பாருமா, மனசுல பட்டத தேங்காய் உடைக்கிற மாதிரி கேக்குறது எங்க குணம். தெரியுதுல, எங்களை மட்டும் கல்யாணம் ஆனதுல இருந்து குழந்தை பிறக்கையான்னு கேக்குறீங்க. குட்டி போடுற பூனைக்கிறோம். இது என் வழக்கம். மண்டையில அடிக்கிற மாதிரி பதில சொல்லிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்கிட்ட பேச எதுவுமே இல்லல்ல. என்னையும் மறந்துட்டேன், என் காதலையும் மறந்துட்டல நீ. நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. ஐயோ நான் நேத்தி குழந்தைங்க சண்டை போட்டுனுக்குதுங்க. உண்மையா லவ் பண்ண எவனும் ஃபர்ஸ்ட் லவ் மறக்கவே மாட்டான். மை சன். ஆமா நீங்க ஒன்னும் தூங்கலையா? இவ உனக்கு ஃபர்ஸ்ட் லவ். ஊட்டு நல்லா ஊட்டு. ஆய தரண்டால அண்ட புழுறாண்டி அம்மா. சரவண நான் வந்து சரி போதும் இதோட வீடியோ போதும், முடிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.